வெல்கம் டு ட்ரைவர் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து போட்டிருக்கோம். அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் ரெனால்ட் ட்ரைவர் புதுசாக வாங்குறவங்க அல்லது ஏற்கனவே வாங்கியிருக்கிற ஓனர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெனால்ட் ட்ரைவர் நம்ம வாங்கியிருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா RXL செகண்ட் பேஸ் வேரியண்ட். இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வாங்கினோம் அப்படின்னா 2021 ஏப்ரல் மாதம் வந்து வாங்கினோம். இந்த கார் வந்து மை 21 அந்த மாடல் கார் தான். RXL வேரியண்ட். இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து நமக்கு, அதாவது மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மியூசிக் சிஸ்டம் தான் வரும். அதாவது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மியூசிக் சிஸ்டம் தான் நமக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் முன்னாடி இருந்தது. நம்ம இந்த சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து எடுத்தாச்சு. சரி உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் கொண்டு வந்தேன். மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உக்கடம் பழைய மார்க்கெட்டில் தான் ஒரு ஷாப்பில் வந்து போட்டோம். நம்ம இதுதான் போட்டிருக்கோம். வேர்ல்ட் டெக் வந்து போட்டிருக்கோம். 2022 சீரீஸ் தான் போட்டிருக்கோம். 4GB RAM 16GB ROM இந்த மாடலில் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்போர்ட் பண்ணும் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு டேப், அதாவது ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. ஃபுல் HD வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். 4K வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும் இதில். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆண்ட்ராய்டு எல்லாமே நமக்கு வந்துடும். அது போக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். OS என்ன, CPU, RAM, ரெசல்யூஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபார்மேட் எது சப்போர்ட் பண்ணாது. மேக்ஸிமம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி USB வந்து 2.0 வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு 2 USB போர்ட் வந்துடும். அந்த USB போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துடலாம். அந்த USB போர்ட் வந்து நம்ம காருக்குள்ளே இங்கே வச்சுருக்கோம். அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காருக்கு வந்து வேர்ல்ட் டெக்லேருந்து, அதாவது நமக்கு இந்த காரில் ஃப்ரண்ட்டு 2 ஸ்பீக்கர் தான் வரும். அதாவது ஃப்ரண்ட்டு டிரைவர் டோரும் கோ டிரைவர் டோர், இந்த 2 டோருக்கு மட்டும் தான் ஸ்பீக்கர் வரும். ரியர் டோருக்கு ஸ்பீக்கர் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரியர் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 1000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 700 1000 ருபீஸ் சம்திங் வந்துச்சு 2 ஸ்பீக்கரோட காஸ்ட்டு. அவ்வளோதான். இது வந்து 400 வாட் ஸ்பீக்கரு. ஆனால் MRP வந்து 2500 போட்டிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ கிடையாதுங்க. இதோட பவர் பாருங்கள், டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 15,000 போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். MRP வந்து 15,000. ஆனால் நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 11,000 நம்ம வாங்கினோம். ஜனவரி தான் இது வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம ஜனவரியே வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம இது ஒரு 8-9 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மாதமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, நான் அப்போலேருந்து இது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். சரி, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவை எடுக்கிறேன். அப்புறம் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கிடையாது. நம்ம வந்து 2 கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா 2 கேமரா ஆட் பண்ணியிருக்கோம். அது லைவாக நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியரில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம RXZ அந்த காரில் வரக்கூடிய என்ன மாடல் வந்து கேமரா வருமோ சேமஸ் அதே கேமரா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் காமிக்கிறேன். இந்த கேமராவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்துச்சுங்க. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா 170 டிகிரி வைட் ஆங்கிள், அதாவது நம்ம RXZல இருக்கிற மாதிரி ரொம்ப வைடாகவே காமிக்கும். அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா மூவிங் கேமரா ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைட் லைன்ஸ் வந்து மூவ் ஆகும். நம்ம வந்து கார் திரும்புறதுக்கு தகுந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கும் மூவிங் கேமரா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப், ஹை டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, நைட் விஷன் கொடுத்துருக்காங்க. வைடாக வந்து கவர் பண்ணோம், வைட் ஆங்கிள் இருக்குது. இந்த கேமராவோட ப்ரைஸும் அதே தான், சேமஸ் 1000 ரூபா தான். அதுக்கடுத்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா பக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 11,000, இது ஒரு 2 12 13, அப்புறம் அது ஒரு 14, கிட்டத்தட்ட ஒரு 14-15 ரூபா பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பேனல் வந்து வாங்கினோம். அதோட காஸ்ட் வந்து ஒரு 700 பக்கம் வந்துச்சு. இந்த பேனல் வந்து நம்ம பழைய சிஸ்டத்தோடது. இதுக்கு வந்து இந்த பேனல் தான் செட் ஆகும். ஏன்னா இந்த சைஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் ஒரு தனியாக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா 9 இன்ச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம தனியாக வாங்கியிருக்கோம். அதனால் இந்த பேனலோட காஸ்ட் ஒரு 700 சம்திங் வந்துச்சு. எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரூ. 15 பக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அவங்க கிஃப்ட்டாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்தாங்க, டேஷ் மேட் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃப்யூம் ஒன்று கொடுத்தாங்க. அது போக ஒரு க்ளீனிங் கிளாத் ஒன்று கொடுத்தாங்க, கார் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் ஒன்று கொடுத்தாங்க. இதுதான் கொடுத்தாங்க. அடுத்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2500 பக்கம் செலவாச்சு. அதாவது என்னென்னா, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 2500 பக்கம் ஆச்சு. ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கான ப்ரொவிஷன் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கான வுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டாக ஒரு கட்டை வந்து வச்சு தான் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சவுண்டு நல்லாவே இருக்கும். நான் சவுண்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பற்றி ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணிடுங்க. ஒரு ரொட்டேஷன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆன் ஆகிடும். பாருங்கள், இப்போ கார் போகிறது தெரியும், லைவாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து வந்து நம்ம டேஷ்போர்டில் ஏதாச்சும் வார்னிங் சிம்பிள் வந்து காமிக்குதா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து போட்டிருந்தாரு, செக் இன்ஜின் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்ஜினில் ஏதாச்சும் ஒயர் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பானட்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எதுவும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது வருது அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளமாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த சிம்பிள் காமிக்கல. ஒன்று வந்து ஹேண்ட் பிரேக்கும், ஒன்று வந்து சீட் பெல்ட்டுக்கு தான் காமிக்குது. ஒன்று வந்து இன்ஜினோட சிம்பிள். அது வந்து நீங்கள் இக்னிஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுக்கு ஓகே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது காமிக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சிஸ்டம். இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் 2 கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரிவர்ஸ் கேமரா ஆன் பண்ணுறேன். நம்ம இப்போ ரிவர்ஸ் கீர் போட்டாச்சு. ரிவர்ஸ் கீர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 170 டிகிரி வைட் ஆங்கிள் கேமரா. நம்ம RXZ ரெனால்ட் ட்ரைபர் RXZல என்ன கேமரா இருக்குதோ சேமஸ் அதே கேமரா தான். ரிவர்ஸில் இருந்து நீங்கள் நியூட்ரல் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆன் ஆகிடும். பாருங்கள், ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிடுச்சிங்களா? அங்கே பாருங்கள், பஸ்ஸு போது பாருங்கள். இதுவுமே வந்து 170 டிகிரி வைட் ஆங்கிள் கேமரா தான். அதாவது ரோடோட நம்ம இந்த எண்டில் நின்றுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் நமக்கு கவர் ஆகும். இப்போ வந்து நம்ம வேணாம் அப்படின்னா இந்த பேக் வந்துட்டோம்னா செட்டிங்ஸ், மேப்பு, ரேடியோ, மியூசிக், இது வந்து தீம் தாங்க. நமக்கு என்ன தீம் பிடிக்குதோ நம்ம அதை வச்சுக்கலாம். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ப்ளே ஸ்டோர் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டு கேமராவுக்கு வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங்கில், அதாவது நம்ம கார் வந்து ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கேமரா ஆன்லேயே தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அல்லது வந்து எட்ஜு ரொம்ப பார்த்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இதோட தீம்ஸ் வந்து நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தீம்ஸ் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த தீம்ஸ் போக நீங்கள் வேறு ஏதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோடு கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். ஜிபிஎஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியது தான். ஆப்ஸு, ரேடியோ, மேப்ஸு, ப்ளூடூத்து, மியூசிக்கு, செட்டிங்ஸு, அதேமாதிரி இங்கே ஸ்பீடோமீட்டர். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் ஓடிச்சு அப்படின்னா இதுவும் வந்து ரன் ஆகிற மாதிரி காமிக்கும், நல்லாயிருக்கும். மேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்ஸுமே இதில் இருக்காது. நார்மலாக நீங்கள் ஃபோனில் எப்படி மேப் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து இழுத்துட்டிங்க அப்படின்னா ஒய்ஃபை ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சவுண்டு அதேமாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி வந்து காமிக்கிறேன் பாருங்கள்.
வித் ரேடியோ, ப்ளூடூத் மியூசிக்கு, செட்டிங்ஸு, ஃபைல் மேனேஜர் அதே மாதிரி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டோரேஜ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் எஸ்எஸ்டி இல்லை வந்து ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து யூடியூப் நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது, அதனால் சும்மா இது கொஞ்சம் வந்துட்டுருக்குது. அடுத்து ஏதாச்சும் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா வரும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கேமரா எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறத காமிக்கிறவாங்க பார்ப்போம். ஃப்ரண்ட்டு கேமராங்க. இது வந்து நம்பர் பிளேட்டுக்கு கீழேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மூவிங் கேமரா, 170 டிகிரி வைட் ஆங்கிள் மூவிங் கேமரா. அடுத்து வந்து ரிவர்ஸ் கேமரா பார்ப்போம். இதுதாங்க நமக்கு ரிவர்ஸ் கேமரா. இதுவும் வந்து 170 டிகிரி வைட் ஆங்கிள் கேமரா. நம்பர் பிளேட் கீழே அந்த ட்ரைபர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. வெளியே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத மாதிரி தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் வந்து போடுறேன் பாருங்கள் எப்படின்னு. இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். கிளாசிக்கில் இருக்குது, இது நார்மலாக இருக்கும் சவுண்டு. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இன்ஸ்டால் பண்ணி ஒரு 10 மாதம் பக்கம் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட் ஏதாவது சந்திச்சோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இந்த சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணதில் நான் வெரி சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஒரு டேப் யூஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ் தான் இருக்குமே தவிர வேறு எந்த ஃபீலிங்ஸும் இதில் இருக்காது. அதேமாதிரி வந்து மேப் கனெக்ட் பண்ணுறதோ, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுறதோ, அல்லது ஃபோன் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதோ எதுவுமே எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இருக்காது. எந்த ஒயரிங்கும் நம்ம போட்டு கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எதுவுமே தெரியாது. இது ரொம்பவே பிடிச்சிருக்குது. இதை தவிர வேறு ஏதேனும் வேணும் அப்படின்னா கேளுங்க. வேறு ஏதாச்சும் இந்த சிஸ்டம் பற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் வீடியோ பண்ணுறேன். அண்ட் ரெனால்ட் ட்ரைபர் கார் பற்றி வேறு ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.